அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது மே 1 முதல் 31ஆம் தேதி வரை கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகமும் பல நன்மை நிறைந்த விஷயங்களாக மாறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஏனென்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தையும் வலுப்படுத்த போகின்றன. எனவே அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகி உள்ளது. மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன. ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பெயர்ச்சி, சூரிய பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி, மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பெயர்ச்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. முழு சுப கிரகமான குரு மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு மாறி சஞ்சரிக்க போகிறார். குரு பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு. நீங்கள் கனவில் கண்ட அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக பார்க்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் லாப பலன்களை பல்வேறு வகையில் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உத்தியோகம், தொழில் என எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி. கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாறுதல் இல்லை என்றாலும் கூட ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. எனவேதான் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. ராகு மீன ராசியிலும் கேது கன்னி ராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமிக்காரகன், மங்களக்காரகன், சகோதரக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீன ராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார். எனவே ராகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும், அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார். எனவே புதிய நிலம், வீடு, வாகனம், ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்க போகிறாருங்க. சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. நவகிரகங்களிலே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. அதிலும் கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார
ரீதியான முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது. கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக வாங்கக்கூடிய வகையில் அவற்றில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார். மட்டுமல்லாது குரு மற்றும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில். எனவே குரு சுக்கிர யோகமும் பெரும்பாலும் வள மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் விரைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு. வித்யாகரகராக இருக்கக்கூடிய புதன் மே 7ஆம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார். மீன ராசியிலிருந்து விலகி மேசராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. இந்த மாதத்தின் இறுதியில் ரிஷபராசிக்குள் அவரும் சஞ்சரிக்க போகிறார். வித்யாகாரகர் 3 இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சில நேரங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும், எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் தாக்கத்தையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். வித்யாகாரகராக இருக்கக்கூடிய புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதலை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று மேசராசியில் சஞ்சரிக்கிறார். பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ரிஷபராசியில் சஞ்சரிக்க போகிறாருங்க. சூரியனுடைய சஞ்சார அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள், சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. சந்திரனும் 1லிருந்து 12ஆம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார். சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். நவ கிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவையெல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பதை குரு பயிற்சி, சுக்கிர பயிற்சி, புதன் பயிற்சி, சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு கர்மஸ்தானத்தில் நுழைகிறார். 9ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை. இருப்பினும் எந்த ஒரு புதிய முதலீடு மற்றும் தொழில், குடும்ப சுப நிகழ்வுகள் என எதுவாக இருந்தாலும் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் திட்டமிட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் கர்மஸ்தானத்தில் நுழைந்திருப்பது 9ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று ராசியின் அதிபதியான சூரியன் சஞ்சரிக்கிறார். அவருடன் சுக்கிரன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. 7ஆம் தேதி முதல் புதனும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார். இந்த மாதத்தின் இறுதியில் இந்த கிரக நிலைகளும் 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. எனவே திட்டமிட்டதை விட தொழில் உத்தியோக ரீதியான வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் கூட மிக வலுவான முன்னேற்றத்தையும் வெற்றி வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறந்த அமைப்பாக சுக்கிரன், சூரியன், புதன் போன்ற கிரக நிலைகளின் அமைப்பு வலுவாக இருக்கிறது. எனவே உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய பதவிகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக லாபத்தை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகும். கலைத்துறை ரீதியாக புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய அதிரடியான முடிவுகள் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் வலுவாக நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக அமைந்துள்ளது. விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் வெற்றிருக்கிறார். எனவே அலைச்சல் அதிகரிக்கலாம். எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. அது மட்டுமல்லாது ராகுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சற்று விழிப்புணர்வு என்பது மிக முக்கியமாக அதீதமாக தேவை. பெண்மணிகளின்
குடும்பங்களின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சுக்கிரன் போன்ற கிரகநிலைகள் ஓரளவிற்கு சாதகமாக வலம் வருவதால் பெண்மணிகள் தொழில்துறையில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. ஆனால் இல்லத்தில் எதை செய்தாலும் சற்று யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக சிம்மராசிக்கார பெண்மணிகளுக்கு பார்க்கப்படுகிறது. இந்த வேளையில் பல சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகும். கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக அமையக்கூடிய யோகம் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன.